சீக்கிரமா கட்டு. அவன் வர்றதுக்கு முன்னாடி காரியத்தை முடிக்கணும். அறிவு கெட்ட ஜென்மங்களா, நீங்க எல்லாம் முட்டாளுங்க. இன்னும் கொஞ்சம் வேணுமாம்மா? இப்ப நல்லா இருக்கல்ல? நேத்துல இருந்து என்னாச்சுமா உனக்கு? நான் நல்லா தானேப்பா இருக்கேன். நீங்க எதுக்கு இவ்ளோ பயந்து போயிருக்கீங்க? சரியா போச்சு போ. நேத்துல இருந்து யாருகிட்டயும் நீ ஒரு வார்த்தை கூட பேசல. நல்லா கீ கொடுத்த பொம்மை மாதிரி அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்கேன்னு நடந்துகிட்டே இருந்த. நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? அப்படியா? ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. மல்லி, அப்படின்னா நாங்கெல்லாம் யாருன்னே உனக்கு தெரியலையா? இது எத்தனை சொல்லு? அம்மா சும்மா இருங்கம்மா. இருடா, கேட்டுக்கலாம் எதுக்கும். இப்பதான் சரியாயிட்டல்ல, எதுக்கு அந்த பேச்செல்லாம்? போங்க. லலிதா சாமிக்கு நெய் விளக்கு ஏத்துறேன்னு போயிருக்கா. இவளுக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொண்டு வாங்க. போங்க. என்னடா இது, என்னால முடியல. முடியுமா? போங்க. எந்திரிக்கவே முடியல. எழுந்து நடந்தா எல்லாம் சரியாயிடுமா? நான் என்ன சின்ன பொண்ணா? போங்க. அம்மா. மல்லி, உண்மையிலேயே நேத்து என்னாச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? போகட்டும் விடு. எப்படியோ ஒரு வழியா நீ நல்லா ஆயிட்டல்ல. காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. களைப்பெல்லாம் பறந்து போயிடும்.
பஞ்சாக்ஷரி, பஞ்சாக்ஷரி, என்ன குண்டாச்சேரி கூப்பிட்டீங்க? இப்போ கல்லு கொட்டுறது நின்னு போச்சு. இன்னும் போச்சா? ஆமா, அப்பாடா, எல்லாம் அந்த மகமாயோட அருள். இந்த பலகையை தூக்கி ஓரமா வச்சுட்டு பக்தர்களை எல்லாம் உள்ள விடுப்பா. கோயிலுக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தது, அது இப்ப சரியாயிடுத்து. மகாமங்கள ஆர்த்தி பண்ண போறாங்க, பக்தர்கள் எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வாப்பா. என்ன குண்டாச்சாரி இது? எப்பவும் தோஷம் பிரச்சனை, அதை விட்டா தாந்திரிக தோஷம் தலை தூக்கி இருக்கு. பக்தர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்னதான் நடக்குதுங்க? வேற என்ன, ஸ்ரீசக்கரம் மேல வர காலம்பா. குண்டாச்சாரி, 21 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீசக்கரம் மேல வரப்போகுது. அது மேல வரும்போது கண்ணார பார்க்கணும்னு வேற வேற ஊர்ல இருந்து பக்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம இப்படி போர்டை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா நல்லாவா இருக்கு? இதை விடுங்க, இன்னும் சில பக்தர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்ததே கிடையாது. உள்ள இருக்கிற நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்க. நாங்க தர்மகர்த்தா கிட்ட பேசியே ஆகணும், அவரை வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த பிரச்சனை விஷயமா தான் நிர்வாகிகள் எல்லாம் பேசுறாங்க. இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்க பரிகாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அட நீங்க வேற சும்மா இருங்க, வேலையை பாருங்க. நாம போய் இப்படி கதையை சொன்னா பக்தர்கள்லாம் நம்பிடுவாங்களா? வெளியில நிக்கிற பக்தர்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? மகாமங்கள ஆரத்தி முடிஞ்ச உடனே நாங்க பஞ்சாயத்தை கூட்ட போறோம், அம்மன் கோயில்னா விளையாட்டா போச்சான்னு கேள்வி கேட்க போறாங்களாம். எல்லாம் சரியாயிடும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு பக்தர்களை கேட்கணும். பஞ்சாட்சரி ஆய்க்க வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருப்பா, எப்படியாவது சமாதானப்படுத்தி பக்தர்களை எல்லாம் உள்ள அனுப்பு. முதல்ல இந்த பலகையை கட்டி தூக்கி எறி, சீக்கிரம். சொல்லிட்டாரு. இப்ப எப்படி இருக்க? உனக்கு என்ன வேணும்னாலும் கூச்சப்படாம என்ன கேளு. அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்நேரத்துல உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிருப்பாங்க. அம்மா இல்லங்கிற குறை உனக்கு வேண்டாம், நான் இருக்கேன். நாளைக்கு மாங்காய் பச்சடி செஞ்சு கொண்டு வந்து தரேன். நீ இந்த நிலைமையில இங்க அங்கன்னு சும்மா ஓடி ஆடாத, பாரமா எதையும் தூக்கிடாத. இனிமே தினமும் நானே வந்து உன்னை பார்த்துட்டு வரேன். நான் எங்கெங்கன்னு ஓடி ஆடுற ஆபத்தை விட வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் பெரிய ஆபத்துன்னு தோணுது. ஏ சுனிதா, இப்ப அப்படி என்ன நடந்து போச்சு? என் புருஷன் இப்போ ஒரு புது ராகத்தை பாட ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப என்ன ராகம் பாட ஆரம்பிச்சிருக்காரு? பைரவியா சிந்து பைரவியா? ரெண்டும் இல்ல, குழந்தை வேண்டாங்கிற ராகம். நீ என்ன சொல்ற சுனிதா? இத்தனை வருஷம் குழந்தை இல்லன்னு உன்னை பாடாப்படுத்தி ஊரெல்லாம் புலம்பிக்கிட்டு திரிஞ்சா, இப்ப நீ கர்ப்பமானதுக்கு அப்புறம் குழந்தை வேண்டாமாமா? உன் புருஷனுக்கு உன் மேல இன்னும் சந்தேகம் போகலையா? அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு புது கதை ஆரம்பிச்சிருக்க. முதல்ல உன் புருஷனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போனோம். கிறுக்கு பிடிச்சிருக்கா அவனுக்கு? எனக்கு இன்னமும் ரொம்ப பயமா இருக்குக்கா. வரட்டும் இரு, இந்த தடவை மண்டையிலேயே 2 போட்டு புத்தி சொல்றேன். ஏதாவது சாப்பிட்டியா? ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டேன். அவன் இம்சை பண்ணா நீ எப்படி சாப்பிடுவ? சுட சுட மோர் குழம்பு பண்ணிருக்கேன், 2 பேரும் சேர்ந்தே உட்காந்து சாப்பிடலவா? வேண்டாம், இப்ப எனக்கு ஒன்றும் பசிக்கல. கொஞ்சமாவது சாப்பிடு, அதுக்கப்புறம் பசி தானா வந்துடும். இந்த மாதிரி சமயத்துல மனசுல கண்டதையும் நினைச்சு குழம்ப கூடாதுமா. வா. महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. நீங்க என்ன நினைச்சீங்க? எல்லாம் தெரியும் போடா. உன்ன மாதிரி பாவியை பெத்தெடுத்த புண்ணியவதியாக்காவ. நீங்க என்னங்க பேச்சு பேசுறீங்க? எங்க மாவி இப்படி பேசுறீங்களா? இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நான் வெளியில காலை வைக்க மாட்டேன். எப்படி இங்க இருந்து என்ன விரட்டுறீங்கன்னு பாக்குறேன். அப்படியா?